வணக்கம் மக்களே. இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சோனா காலேஜுக்கு வந்திருக்கோம். சேலம் சோனா காலேஜுக்கு. இன்றைக்கி கோகுலாஷ்டமி அப்படிங்கிறதுனால இஸ்கான் டெம்பிள் சார்பாக இங்கே கோகுலாஷ்டமி விழா கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. சரி சும்மா ஒரு விஷயம் போகலான்னு போனோம். அதே மாதிரி நம்ம பாப்பாவுக்கு வந்து கிருஷ்ணர் வேஷத்தை போட்டு கூட்டிகிட்டு போயிட்டோம் அந்த காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்காக. உள்ளே போனோன்னே கொஞ்சம் க்ரௌடாக இருந்துச்சு. அப்படியே செப்பல்ஸ்லாம் வெளியே ஸ்லிப்பர்ஸ்லாம் விட்டுட்டு பாதி பேரில் போயிட்டு இருந்தாங்க. உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷூ ஸ்டாண்டுன்னு தனியாக ஒரு இடம் இருந்துச்சு. நம்ம செப்பல்ஸ் அங்கே கொடுத்தோம்னா ஒரு கவரில் போட்டு வச்சுருவாங்க, டோக்கன் கொடுத்துருவாங்க. நம்ம போயிட்டு திரும்ப வாங்கிக்கலாம். இல்லை வெளியே விட்டுட்டு போகிறதுனால நீங்கள் விட்டுட்டு போகணும். அங்கங்கே ஸ்டால்ஸ் இருந்துச்சு தனித்தனியாக. இன்ஃபர்மேஷன் சென்டர் ப்ளஸ் வந்து கிருஷ்ணரோட போட்டி போட்டிருப்போம் அந்த அவங்கெல்லாம் வந்து கன்சல்டேஷன் இங்கே எல்லாம் நடந்துக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அங்கங்கே வச்சுருந்தாங்க. ப்ளஸ் வந்து ஸ்பெஷல் என்ட்ரி ப்ளஸ் வந்து நார்மல் பொது தரிசனமும் இருந்துச்சு. ஸ்பெஷல் என்ட்ரி தனியாக கூப்பன் கொடுத்துருந்தாங்க. அந்த கூப்பன் வச்சுருந்து அங்கே போகலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் இஸ்கான் டெம்பிள் வந்து மெம்பராக இருந்தீங்கனாலோ இல்லை டொனேஷன் பே பண்ணினாலும் உங்களுக்கு அந்த கூப்பன் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் ஸ்பெஷல் என்ட்ரியில் போகலாம். இல்லை உங்கள்கிட்ட கூப்பன் இல்லை அப்படின்னா நீங்கள் பொது தரிசனத்திலேயே உள்ளே போயிடலாம். ரொம்ப நேரம்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes தான் ஆச்சு. அதுக்குள்ளே நம்ம சாமி பார்த்துட்டு வெளியே வந்துடலாம். நாங்கள் வந்து பொது தரிசனத்துக்கு தான் போயிருந்தோம். கொஞ்சம் ஒரு 5 to 10 minutes இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்றைக்கி நைட்டு ஒரு 8 o'clock இல்லை 9 o'clock வரைக்கும் தான் வந்து சோனா காலேஜில் இந்த ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கோம். நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உடனே போகணுன்னா டக்குனு கிளம்பிடுங்க, ஈவினிங் கிளம்பிடுங்க. கண்டினியூவாக வந்து பூஜை போய்கிட்டு தான் இருந்துச்சு. ஈவினிங் 8 to 9 o'clock வரைக்குமே இருக்கும். இங்கே போய் விசிட் பண்ணுறோன்னா பண்ணலாம். நம்ம சேலமில் இஸ்கான் டெம்பிள் ஒன்று இருக்குது. நான் வந்தோடனே முதல் ஃபோக்கஸ் பண்ணது ஏரியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏரியா தான். நமக்கு சோறு தான் முக்கியம் அப்படிங்கிறதுனால டேரெக்டாக பார்த்தீங்கன்னா எங்கே அன்னதானம் போடுறாங்க அப்படிங்கிற இடத்த நோட் பண்ணிட்டேன். சரி இடத்த நோட் பண்ணியாச்சு, அடுத்த சாமி பார்த்து அங்கே போய்ப்போம் அப்படின்ட்டு லைனில் நின்றுட்டோம். இஸ்கான் டெம்பிள் பார்த்தீங்கன்னா சேலம் ஓமலூரில் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு தான் இருக்குது, இன்னும் கம்ப்ளீட்டாக முடியல. இங்கே பார்த்தீங்கன்னா வாலண்டியர்ஸ் வந்து சாமிக்கு பூஜைக்காக துளசி மாலைலாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து இஸ்கான் டெம்பிளோட வாலண்டியர்ஸ் நிறைய பேர் அங்கங்கே இருந்து நம்மளுக்கு கிளியராக கைடன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பார்க்கிங்லேருந்து சாமி பார்த்துட்டு வெளியே வர வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டாக அவங்க கைடன்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. லைனும் ரொம்ப நேரம்லாம் நிற்கலாம், போயிட்டு தான் இருந்துச்சு. இவர் தான் சாமி பிரபு ஃபாதர், அதாவது இஸ்கான் டெம்பிளோட ஃபவுண்டரே இவர் தான். பெங்காலில் பிறந்துட்டு அதுக்கப்புறம் இவர் மூலியமாக தான் இஸ்கான் டெம்பிளோட பிரான்ச் எல்லா இடத்துலையுமே ஓப்பன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வேர்ல்டு ஓவர் 120 பிரான்ச்சஸ் உங்களுக்கு இருக்குது. இஸ்கான் டெம்பிள் பிரான்ச்சஸ் இருக்குது. ஃபவுண்டரோட ஸ்டாச்சு வச்சு அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாவோட ஸ்டாச்சு டான்ஸ் ஆடுற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே தான் எல்லாம் நின்று சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் ஃபுல்லாக அடுக்கி வச்சு மயில் ட்ரக்கரை வச்சுருந்தாங்க. கிருஷ்ணாவுக்கு வந்து ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நெய், கிருஷ்ணருக்கு வந்து வெண்ணெய் பிடிக்கும். ஸோ அதில் செஞ்ச நெய் அந்த ஸ்வீட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நான் சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய க்யூ அன்னதானத்துக்கு நின்றுட்டு இருந்தாங்க. நம்மளும் போய் ஒரு க்யூவில் நின்றுட்டோம். கவுண்டர் ஆல்மோஸ்ட் 7-8 கவுண்டர்ஸ் இருந்துச்சு. 7 கவுண்டர் வரைக்கும் நம்ம வந்து பொது தரிசனத்துக்கு வந்தவங்க. அதுக்கப்புறம் தனியாக ஒரு கவுண்டர் இருந்துச்சு, அது வந்து ஸ்பெஷல் என்ட்ரி. இது பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படி வெளியே வந்தோம்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா புக்ஸ்லாம் சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கிருஷ்ணனோட பகவத்கீதை புக்ஸ், ஃபோட்டோஸ், அந்த பகவத்கீதையிலேருந்து கொஞ்சம் கான்செப்ட் எடுத்து வச்சு ஒரு கதை மாதிரி ரெடி பண்ண புக்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ புக் ரேட்ஸ்லாம் அங்கேயே போட்டுருந்தாங்க. எல்லாமே வாலண்டியர்ஸ் எல்லாம் அங்கே வச்சு நின்று எல்லாம் சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் அப்படியே போய் ஒவ்வொரு புக்காக கொஞ்சம் எடுத்து படித்து பார்த்து கூட வாங்கிட்டு வரலாம். கொஞ்சம் அந்த இடத்துல க்ரௌட்ஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஃபோட்டோஸும் கொஞ்சம் எல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. QR கோடு இருக்குது. QR கோட் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு காப்பி ஃபோட்டோ ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.